மாணவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரை நம்ம ஹிஸ்ட்ரி பார்ட்டில் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட், அதாவது பிரிட்டிஷோட என்ட்ரி, அவங்க செஞ்ச ஒரு சில கலகங்கள், அதனால் இந்திய மக்களோட எதிர்ப்புகள், அதிலிருந்து எப்படி நம்ம விடுதலை வாங்கணும் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லாக்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, குறிப்பாக ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்றதையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் பண்ணி வச்சியாச்சு. 10th ஸ்டாண்டர்டில் உள்ள யூனிட் 9 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா யூனிட் 10 சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அப்போ என்னது இது சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்? இப்போ இந்த லெசனில் என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, பிரிட்டிஷ் வந்துட்டாங்க, அவனோட அட்மினிஸ்ட்ரேஷனை இந்தியாவில் புகுத்திட்டாங்க. அதனால் நமக்கு நல்லதும் தான். இன்ன வரைக்கும் நம்ம பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சில விஷயங்கள். அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக இவங்க சமூக மாற்றங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தார்கள், அவங்க கொண்டு வந்த எந்த விஷயம் ஒரு சமூக மாற்றத்துக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சில மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தவிர்ப்பதற்கு ரொம்பவே காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னாக்கா பிரிட்டிஷ். ஏன்னா அவங்களோட வெஸ்டர்ன் தாட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்தியா லெவல்லையும் தமிழ்நாடு லெவல்லையும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்த லெசனை பொறுத்தவரை ஆங்கிலேயர்கள் என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதேமாரி சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், இப்போ இந்த கேஸ்டிசம்லாம் இருக்குது, அதிலிருந்து விடுபடுறதுக்காக ஆங்கிலேயர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தாங்கிறத விட அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்திய மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஒரு சில விஷயங்கள். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது அந்த பாடத்தில் இருக்கும். இப்போ இந்த பாடத்தை பொறுத்தவரை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தமிழ் மறுமலர்ச்சி, அதாவது ஒரு ரினைசன்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் ஆங்கிலேயர்கள் பண்ணாங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. எடுத்துக்காட்டாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்தியாவில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க, இந்தியாவில் பொட்டேட்டோ மற்றும் டொபாக்கோ, உருளைக்கிழங்கு மற்றும் புகையிலை பொருட்களை அறிமுகப்படுத்தினவங்க யார் அப்படின்னு 4 ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ், ஹாலாந்து, இப்போல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன். அப்போ அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரியான பாடங்களில் தான் அதுக்கான ஆன்சர் இருக்கும். ஹிஸ்ட்ரியை மெயின் பார்ட் படித்து வச்சுட்டு இந்த மாதிரியான மறுமலர்ச்சிக்காக என்னென்ன விஷயங்கள் ஏற்படுத்தினாங்க, சமூகம் சார்ந்து இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த சின்ன சின்ன லோக்கல் பீப்புள்ஸை டிப்ரெஸ் பண்ணி அவங்கள என்ன பண்ணுறது, மேலே கொண்டு வரதுக்காக ஒரு சில பிளான்ஸாக கூட இருக்கலாம். அந்தமாரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்போதும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கணும், சரிங்களா? அப்படி அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த தமிழ் மறுமலர்ச்சிக்கு பிரிட்டிஷ் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, குறிப்பாக யூரோப்பியன்ஸ்னு வச்சிங்களேன், யூரோப்பியன்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இதெல்லாம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யாருனால் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அப்போ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரியான புக் ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க, அந்தமாரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பாடத்திலோட முதல் பகுதியில் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒவ்வொருத்தவங்களோட ரோல்ஸ், எடுத்துக்காட்டாக திருவிக அவர்கள், பாரதிதாசன் அவர்கள், அப்புறம் இந்த ஜீகன் பால்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து ராபர்ட் கால்ட்வெல், இவங்களோட ரோல்ஸ் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாட புத்தகத்தில் இருக்கும். சும்மா ஜென்ரலாக படிங்க. ஒரு சில புத்தகங்கள், அதாவது எடுத்துக்காட்டாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில புத்தகங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் எழுதியிருப்பாங்க. அதை யார் எழுதுனது, அப்போ எந்த வருடம் அது இந்த 10 பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, மணிமேகலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எந்த வருடம் ரிலீஸ் ஆணுச்சு, அதாவது புதுப்பிச்சு நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ புதுப்பிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னாக்கா இந்த பாடத்தில் இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம். இது நீங்கள் படித்து முடிக்கிறதே தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது உங்களுக்கு போகும். மற்ற ஹிஸ்ட்ரி பார்ட் மாரி இருக்காது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம். அதனால் நல்லா தெளிவாக படிங்க. குறிப்பாக ஒவ்வொரு நபர்களினுடைய ரோல் என்ன,
அவங்க என்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க, எதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, எந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த பாடத்தில் ஒரு பாதி பகுதி வரைக்கும் இருக்கும். இந்த திருவிக, பாரதிதாசன் அவர்கள், சுந்தரனார், ராபர்ட் கார்டுவல் மற்றும் ஜீகன் பால் இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில விஷயங்கள்லாம் தமிழுக்காக பண்ணியிருப்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் இவங்களை பற்றி படிக்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ் மொழியினோட முன்னேற்றத்திற்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்னங்கிறது இந்த பாடத்தில் இருக்கும். அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பருதிமார் கலைஞர் என்று அழைக்கப்படுகிற சூரிய நாராயண சாஸ்திரி அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது மறைமலை அடிகள், இவங்களை பற்றின டீட்டெயில்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான, நீங்கள் ஒரு சின்ன குறிப்பாக கூட எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தது திராவிட இயக்கத்தின் எழுச்சி. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அப்பர் கேஸ்டோட சப்ரஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதிகமாக இருந்தது. அப்பர் கேஸ்ட், லோயர் கேஸ்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே அதிகமான இருந்த ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டம். அப்போ அதிலிருந்து விடுபடுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நான் பிராமின் மூமெண்ட். அப்படி நான் பிராமின் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, ஒரு சில நபர்கள் பிராமணர்கள் அல்லாத இயக்கம்னு ஒரு இயக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தோற்றுவிப்பாங்க. அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்சியாக மாறும். அந்த கட்சி தான் என்னன்னாக்கா நீதி கட்சி. இப்போ இந்த நீதி கட்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்போதும் கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நீதி கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களால் இப்போ இந்த நீதி கட்சி ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் இந்த முதலமைச்சர் போஸ்ட்டில் இருக்கும். ஒரு அமைச்சரவையும் கூட்டி என்ன பண்ணியிருக்கோம், சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் ரூல் பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பொதுமக்களுக்காக செஞ்சாங்க. அதாவது இது இவங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நான் பிராமின் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பிராமணர்கள் அல்லாத ஒரு இயக்கம். இதுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ண அந்த மினிஸ்ட்ரிலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பிராமின்ஸால் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நான் பிராமின் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நான் பிராமின் மூமெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த நீதி கட்சி அல்லது ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ரோல்ஸ் என்ன, அப்போ எந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இவங்க அந்த பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க, இந்த பார்ட்டிக்கு முன்னோடி இதுக்கு முன்னாடி இது என்ன பேரில் இருந்துச்சு, அவங்க வெளியிட்ட ஒரு சில பத்திரிகைகள், ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அவங்களோட பத்திரிகை தான், அதே பேரில் தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இவங்க இந்த கட்சியை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக அந்த ஜஸ்டிஸ் நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இதனோட பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பாடத்தில் இருக்கும். குறிப்பாக அந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சுயமரியாதை இயக்கம்னு சொல்லுவாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். இதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு புள்ளியாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னாக்கா ஈவேரா அவர்கள் அல்லது பெரியார்னு சொல்லுவாங்க, ஈவே ராமசாமி அவர்கள். சரிங்களா? இவங்களோட ஆரம்பகட்ட காலத்தில் இவங்களோட போராட்டங்கள் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ்லேருந்தே வெளில வருவார் ஈவேரா. இதெல்லாம் கேள்விகளை கேட்டிருந்தாங்க. எந்த வருடம் இவர் ஈரோடு முனிசிபாலிட்டி ஓட சேர்மனாக இருந்தார். அதேமாரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இவர் எந்த வருடம் காங்கிரஸில் இணைந்தார், காங்கிரஸ்லேருந்து வெளில வரத்துக்கான காரணங்கள் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பெரியார் அப்படின்னு சொல்லப்படுகிற இவர் நிறைய விஷயங்கள் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பெண்களுக்காக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பார். கள்ளுக்கடை போராட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணியிருப்பார் இவர். அப்போ அதனோட தாக்கங்கள் என்னென்ன, எதனால் இவர் காங்கிரஸ்லேருந்து வெளில வராரு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பாடத்தில் இருக்கும், ரொம்பவே முக்கியமானது. அதுக்கு அடுத்தது ஒரு சில நபர்கள், ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள், அடுத்தது மயிலை சின்னத்தம்பி ராஜா, இவங்களை மாதிரியான ஒரு சில நபர்களை கொடுத்துருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த உழைப்பாளர் வர்க்கத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தில் இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கம்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இது. இப்போல்லாம் அந்த தொழில் சங்கங்கள்லாம் இருக்குது, யூனியன்லாம் இருக்குது இல்லையாப்பா, ட்ரேட் யூனியன் சொல்லுவாங்க. அப்போ அந்த தொழில் சங்கங்கள் எதனால் உருவானுச்சு, முக்கியமாக அந்த சிங்காரவேலர் அப்படின்றவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த தொழில் சங்கங்களுக்கூட என்னென்ன விஷயங்கள் அவர் தொழில் சங்கத்துக்கு உருவாக்குறதுக்காக செஞ்சார் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். இதை நீங்கள் படிக்கக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு தென்படும். இந்த சிபிஐ பொது உடைமை கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பொது உடைமை அப்படின்ற வார்த்தை வரக்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ட்ரேட் யூனியன்ஸ்லாம் இந்தியாவில் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் நீங்கள் படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பாடம். ஆனால் நல்லா படிங்க, டீப்பாக கொஞ்சம் படிங்க. இந்த பாடத்தை பொறுத்தவரை எந்த இயக்கம் எந்த வருடம் ஸ்டார்ட் ஆணுச்சு, ஒவ்வொருத்தவங்களோட ரோல்ஸ், குறிப்பாக அவங்க ஆரம்பித்த பத்திரிகைகள், அவங்க ஆரம்பித்த போராட்டங்கள், குறிப்பாக பெண்களுக்காக அவங்க எதுவும் ஒரு இடஒதுக்கீடோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா
பெண்களுக்காக ஏதாவது ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கணும். எப்போதுமே கொஷின்ஸாக அதை நல்லா எடுக்கணும். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு டாபிக் பெண்கள் இயக்கங்கள். இதிலிருந்து ஒரு 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 ஹாஃப் பேஜ் தான் இருக்கும் அது. ஆனால் அது ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட். அதாவது இந்த பெண்கள் இயக்கங்கள்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட் அது. விமன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமாக ஒரு நபரை பற்றி போட்டிருப்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்னு சொல்லுவாங்க. இது பாடத்தோட பிற்பகுதியில் பின்னால் இருந்தாலும் இதிலிருந்து கேள்விகள் எப்போதும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக அந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பற்றிலாம் என்னது கேள்விகள் எப்போதும் வரும். ஆகவே நல்லா நீங்கள் படித்து வச்சுக்கணும். கொஞ்சம் டீப்பாக படிங்க. இந்த பாடம் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களுக்கு படிக்கிறப்ப படிக்கிற மாதிரியே இருக்காது. நல்ல ஒரு ஃப்ளோ அழகாக போகும். அதனால் நல்லா படிங்க, கொஸ்டின்ஸ் நல்லா எடுங்க. இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ஒரு நாள் எடுத்துக்கங்க. இதில் ஒரு 50 கொஷின்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவாப்பா? தேங்க்யூ.